ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அமேசான்ல இருந்து வந்திருக்க இந்த பெரிய பெட்டி தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். வெயிட் வந்துருச்சா? சரி, ஓகே, நம்ம அப்படியே அன்பாக்சிங் பண்ணலாம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போமா? சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளார என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வீடியோவை நடுவுல கொண்டு போய் வச்சு பார்த்துட்டு சொல்லக்கூடாது நண்பா, இப்படியே யோசிச்சு சொல்லணும். சோ இவ்வளவு பெரிய பெட்டியை பார்த்தவொடனே உங்களுக்கு கேமரா இருக்கும்னு நிறைய பேருக்கு தோணும், ஆனா வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கே, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இதை நம்ம ஓபன் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஓபன் பண்றதுக்கு அர்ஜென்ட்டுக்கு கத்தி கிடைக்கல, சோ அதனால ஸ்டீல் ஸ்கேல் கொண்டு வந்துட்டேன். பல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்ற மாதிரி இந்த ஸ்டீல் ஸ்கேல் தான் நமக்கு ஆயுதம். ஏற்கனவே இது ஓபன் பண்ணிட்டேன், இருந்தாலும் வீடியோக்காக க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி ஓபன் பண்றேன். இதுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கு? கவர் இருக்கு. இது கிடையாது, தூக்கி போட்டுரும் அந்த கவரை. அதுக்கப்புறம் பில் இருக்கு, இதுவும் தேவையில்ல. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இவ்வளவு பெரிய ட்ரைபாட் இருக்கு. இதை நம்ம ஓபன் பண்ணுவோம். இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. நான் இந்த ட்ரைபாடை எதுக்கு வாங்கினேன்றதும் இந்த வீடியோல சொல்றேன். இந்த பொட்டியில அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவுமே இல்ல. இந்த ஒரு ட்ரைபாட் வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய பெட்டி கொடுத்துருக்காங்க, அதுதான் எதுக்குன்னு தெரியல. இந்த ட்ரைபாட் நான் முக்கியமா ஒரு விஷயத்துக்காக வாங்கினேன்னு சொல்லலாம். அக்னி தமிழ் சேனல்ல மேக்கிங் வீடியோ போடுவோம்ல, அது நான் முன்னாடி ஒரு மெத்தட்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மெத்தட் வந்துட்டு நான் வீடியோ ஷேக் ஆகுறப்ப நல்லா ஷேக் ஆயிடுது, ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கு. சோ அதுக்காக வாங்கினேன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பேக் பெயின் இருக்கு. அந்த மெத்தட்ல நம்ம வீடியோ எடுக்கிறப்போ வீடியோ பார்த்துக்கிட்டே வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கு. சோ அதனால பேக் பெயின் வந்துருச்சா. இந்த ட்ரைபாட் யூஸ் பண்ணா பேக் பெயின் இருக்காதுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணிட்டு பேக் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைபாடே ரொம்ப வெயிட்டா இருக்குங்க. ட்ரைபாடோட வெயிட் எவ்வளவு தெரியுமா? 1.44 kg, அதாவது 1.5 கிலோங்க இந்த ட்ரைபாடோட வெயிட். இதுல நிறைய ஸ்பெசிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் லோட் இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னா 7 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். அதாவது கேமராவோட வெயிட்னு சொல்லலாம். கேமராவோட வெயிட் வந்து 7 கிலோ வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஹைட் வந்துட்டு 4.95 ஃபீட். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஆபரேஷன் ஹைட் வந்துட்டு 320 mm. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க, நான் இதுக்கு வர சொல்லிட்டே இருந்தேன். இந்த இடத்துல ட்ரைபாடோட டப்பா, இந்த இடத்துலயும் எக்ஸ்ட்ரா சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பாலெட், டெடி, ரப்பரைஸ்ட் லெக்னு கொடுத்திருக்காங்க. மல்டி பர்பஸ் ஹெட் ஃபார் டிவி கேமராஸ். இந்த கேமரா கூட இந்த ட்ரைபாட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாமா? சரி, இந்த அட்டைப்படி தூக்கி நம்ம லாஸ்டா ஓரமா வச்சுட்டு இதை நம்ம ஓபன் பண்ணலாமா? இதுதான் நம்மளோட ட்ரைபாட். இதுக்குள்ளார வேற எதுவுமே கொடுக்கல. இந்த பேக் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சேஃபா இருக்கும் சொல்லலாம். ஏன்னா இதுக்குள்ளார பஞ்சு எல்லாம் வச்சிருக்காங்க. சோ இந்த பேக் அப்படியே ட்ரைபாடோட கீழே போட்டாலும் ட்ரைபாடுக்கு எந்த விதமான டேமேஜே ஆகாது. இதுக்குள்ளார ஒரு சிலிக்கா ஜெல்லி கொடுத்துருக்காங்க, ஈரப்பதமா இருக்க கூடாதுன்றதுக்காக. இது அப்சர்வ் பண்ற மெட்டீரியல். சோ ஈரப்பதத்தெல்லாம் அப்சர்வ் பண்ற மெட்டீரியல். சோ இதை போட்டிருக்காங்க. வேற எதுவும் இல்லை. ஆனா இந்த பேக் இப்படி நம்ம சூப்பரா இருக்கு. பேக்கோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம். இந்த பேக்கை நம்ம இப்படி மாட்டிக்கிட்டு எங்க வேணா தூக்கிட்டு போகலாம் ஈஸியா. இதுதான் இந்த ஹேண்ட் இது கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சு நம்ம இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். சின்னதாக்கலாம், பெருசாக்கிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இந்த பேக் அப்படியே வச்சிடலாம், ஓரமா வச்சிடலாம். இந்த ட்ரைபாட் கூட என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரைபாடை இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆக்கிறதுக்காக இந்த ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் அப்படியே ஓபன் பண்ணுமா? இதுலயும் ஒரு சிலிக்கா ஜெல் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதுல 2 சிலிக்கா ஜெல் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம உள்ளார ஒரு கீ கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, இந்த ட்ரைபாட் லூஸ் ஆயிடுச்சுன்னா டைட் பண்றதுக்காக. இதோ இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம் வந்துட்டு லூஸ் ஆயிடுச்சுன்னா சோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம இதுக்குள்ளாரே வச்சிருவோம். அடுத்து இந்த இடத்துல வந்துட்டு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்களே, இதுதான் பால் ஹெட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் நம்மளோட கேமராவை ஃபிக்ஸ் பண்ணணும். இதை நம்ம இப்படி கொண்டு வரலாம். இப்படி கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கினே இப்படி பண்ணிக்கலாம். மற்ற ட்ரைபாடுக்கும் இந்த ட்ரைபாடுக்கு என்ன வித்தியாசம்னா, இப்படி நம்ம எடுக்கிறப்போ இந்த இடம் பாத்தீங்கன்னா சத்தம் கேட்கும் பாருங்க. இப்படி பண்றப்போ இந்த மாதிரி எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனா இப்படி திரும்பி இப்படி ரிவர்ஸ்ல கொண்டு வரப்போ வராது. சோ அதுதான் இந்த ட்ரைபாடோட ஸ்பெஷாலிட்டியா. இத பாருங்க, இதுவும் அந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம், இதுவும் இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இதை நம்ம இன்னமும் ஹைட் ஆக்கிக்கலாம். தெரியுமா எவ்வளவு ஹைட் வருது நம்ம பாப்போமா? இந்த ட்ரைபாட் கிட்டத்தட்ட என்னோட ஒரு மடங்கு அப்படியே ஹைட்னு நினைக்கிறேன். சோ ஹைட் நீங்க பாக்குறப்பே தெரியும். என் ஹைட் தாண்டியும் இது இன்னும் கொஞ்சம் ஹைட்டா வருது பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கு. இதையும் தாண்டி நம்ம ஹைட் ஆக்கலாம். எப்பா, இந்த ட்ரைபாட்ல இந்த இடத்துல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? இந்த ஸ்பாஞ்சை நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு கைட்டி இந்த இடத்துல நம்ம மோனோபாடை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும். என்னடா இந்த இடத்துல த்ரெட் காணான்னு பாக்குறீங்களா? த்ரெட் இதுல இருந்து நம்ம எடுத்து போட்டுக்கணும். சோ இந்த மாதிரி போட்டுக்கினதுக்கு அப்புறம் நம்ம கேமராவை இப்படி வச்சுட்டு எப்படி எவ்வளவு ஹைட் வேணா தூக்கலாம். இதை பாக்குறப்ப எனக்கு ஒரு வடிவேல் டயலாக் தான் ஞாபகம் வருது. என்னல கம்பு சுத்த வந்தியா இல்ல கொடியத்த வந்தியா?
இவ்வளவு பெரிய குச்சி வச்சிருக்க, அவ்வளோ பெருசா ஆக்கலாம். மோனோபாடா யூஸ் பண்ணிக்கலாம். மோனோபாடா எதுக்குன்னா நம்ம இப்ப கேமரா புடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி மேல இப்படி ஹைட்டா ரொம்ப ஹைட்டா தூக்கிட்டு ஆங்கிள்லாம் வேற லெவல்ல எடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம ட்ரோன் ஷாட்லாம் எடுப்போம்ல, நம்ம ட்ரோனை யூஸ் பண்றதுக்கு பதிலா கொஞ்சம் கிட்டயே ஆங்கிள் இருந்தா நல்லா இருக்கும். சோ அதுக்காக நம்ம இந்த மோனோபாடா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, திரும்பி நம்ம இதுலயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு இந்த பாலெட்ல இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சிருக்காங்கன்னா, இந்த பாலெட் வீணாயிடக்கூடாதுன்றதுக்காக வச்சிருக்காங்க. இந்த இடம் இருக்குல்ல, இதை நம்ம இப்படி லூஸ் பண்ணிட்டு இந்த பாலெட்டை எப்படி வேணா ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலேயே நம்ம ஈஸியா எடுக்கலாம். மேலேயே நம்ம டைட் பண்ணோம்னா எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல கேமரா மாட்டிக்கிட்டு போட்டேன் இப்படி டைட் பண்ணிட்டா நம்மளோட கேமரா சூப்பரா ஃபிக்ஸ் ஆயிடும். இந்த இடத்துல வந்துட்டு ஏர் பபிள் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா கேமரா ஸ்டெடியா இருக்கா இல்லையான்னு பாக்கிறதுக்காக. இப்ப நிறைய பேர் வந்து படம்லாம் எடுப்பீங்க, படத்துக்கு வந்துட்டு கேமரா யூஸ் பண்ணி எடுப்பீங்களா, அந்த கேமரா கூட இதுல ஃபிக்ஸ் பண்ணலாம். சோ அது வந்துட்டு ஸ்டேபிளா இருக்கணும்ல, ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக நம்ம இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். இந்த இடம் இருக்குல்ல, இதை நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி திரும்பி இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே போல இப்படி கொண்டு வந்துக்கலாம். சத்தம் கேக்குதா? ஆனா திரும்பி இப்படி வராது. இப்படி வரணும்னா இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி கொண்டு வரணும். இந்த ட்ரைபாட் வந்துட்டு டிஜிடெக்கோட கம்பெனி, மாடல் நேம் வந்துட்டு DTR 520BH ன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரைபாடை நம்ம இந்த மாதிரி பெப்பர் பேன் கூட நிக்க வச்சுக்கலாம். பாருங்க எப்படி பெப்பர் பேன் நின்னுக்குச்சா. நிறைய ட்ரைபாட்ல இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் மாதிரி ஒன்னு பாப்பீங்க. கொஸ்டின் மார்க் மாதிரி இது ஒன்னு பாக்குறீங்களா? இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, கேமரா பேக்கை எங்கேயும் நம்ம கீழே வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த ட்ரைபாட்ல இந்த கொக்கிலே மாட்டி விட்டுட்டு வீடியோ ஷூட் பண்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. எனக்கே அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. இந்த இடத்துல நிறைய டைட் பண்ற மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னு நீங்க இந்த ட்ரைபாட் வாங்கினா மட்டும் தான் புரியும். அப்படி இல்லைன்னா இந்த ட்ரைபாடை பத்தி நிறைய டெக் சேனல் வந்துட்டு இன்டெப்த் ரிவ்யூ எல்லாம் போட்டிருக்காங்க. அதை நீங்க செக் பண்ணி பார்த்தா புரியும். நமக்கு இந்த ட்ரைபாடை பத்தி அவ்வளவும் தெரியாது. இந்த ட்ரைபாட் முக்கியமா யாருக்கெல்லாம் ரொம்ப 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 யூஸ் ஆகும்னா, DIY சேனலுக்கு யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா குக்கிங் சேனலுக்கு யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா கேமரா டாப் சைடுல வச்சுட்டு கீழே வீடியோ எடுப்பாங்கல்ல டேபிள்ல, அந்த மாதிரி சேனலுக்குலாம் இது ரொம்ப யூஸ் ஆகும். இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம இப்படி லூஸ் பண்ணிட்டு இப்படி இழுத்து இப்படி வளைச்சிக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு கீழே என்ன பண்றோமோ அதை வீடியோவா எடுத்துக்கலாம். இந்த ட்ரைபாடே நான் இப்பதான் வாங்குறேன். எதுக்குன்னா பேக் பெயின் ஒரே ரீசனுக்காக தான். இல்லைன்னா நான் இந்த ட்ரைபாட் வாங்கியிருக்கவே மாட்டேன். நான் ஏற்கனவே ரூம் டூர் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த மெத்தட் தான் இப்போ வரைக்கும் நான் வீடியோ எடுத்துன்னு இருந்திருப்பேன். கொஞ்சம் பேக் பெயின் வந்ததுனால தான் நான் இந்த ட்ரைபாட் வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். இல்லைன்னா அந்த மெத்தட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மெத்தட். அதுவும் இல்லாம அது ஸ்டார்டிங்ல என் கிரியேட்டிவிட்டியால யூஸ் பண்ண மெத்தட் இல்ல. சோ அதனால அது எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ட்ரைபாடை நம்ம அக்கா அவுத்துடலாம். அவுத்துட்டு திரும்பி ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது ஒரு ஹைலைட்டான விஷயம் இந்த ட்ரைபாடை பொறுத்த வரைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த பால் பியரிங் நான் இப்படி அவுத்து காமிக்கிறேன். இப்படி அவுத்துட்டு இது இருக்கு பாத்தீங்களா, இதை யூஸ் பண்ணி நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஹைட்டையும் நம்ம சேர்த்தா இவ்வளவு லென்த் வருது. இந்த ஹைட்டோட இந்த ட்ரைபாட் வந்துட்டு எவ்வளவு ஹைட் வருதுன்னு நம்ம பாப்போமா. இந்த இடத்துல ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப நாளாவே தெரியவே இல்லை. ஆக்சுவலா இந்த பெரிய பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் இந்த ட்ரைபாட் ஓபன் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு இது எப்படி என்ன பண்றது, எதுக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு சத்தியமா தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கீழே இருக்க கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ட்ரைபாட எவ்வளவு ஹைட் வருதுன்னு பார்ப்போம். அந்த தமுகோண்ட ஹைட்டையும் ஆட் பண்ணா இந்த ட்ரைபாட்ல இருந்து மோனோபாட் வந்துட்டு இந்த இடத்துல பஞ்சு மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அது மட்டும் தான் மோனோபாடாட்ட கழட்ட முடியும். மத்ததெல்லாம் கழட்ட முடியாது. மத்ததெல்லாம் பிக்ஸ்டா இருக்கும். அதை ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடேங்கப்பா எவ்வளவு பெரிய ஹைட். இந்த தமுகோண்ட விஷயத்தை ஆட் பண்ணா இவ்வளவு ஹைட் வரும் இந்த ட்ரைபாட். இதை நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணா இப்படி ஹைட்டை நம்ம கம்மி கூட ஆக்கிக்கலாம். அதே போல இந்த பால் ஹெட் இருக்குல்ல, இந்த பால் ஹெட்டை இப்படி ரொட்டேட் பண்ணா ஸ்மூத்தா ரொட்டேட் ஆகுது. நீங்க ஏதாச்சும் ஒரு சினிமேட்டிக் வீடியோ ஏதாச்சும் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பால் ஹெட்டை யூஸ் பண்ணி நீங்க இப்படி அழகா ரொட்டேட் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ டைப்ல இருக்குல்ல, இதுவும் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரைபாடை பத்தி நான் ஃபுல்லா எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பல் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல மறந்துட்டேன், இந்த ட்ரைபாடோட விலை எவ்வளவுனா சொன்னா வாயை பழப்பீங்க. சோ கீழே லிங்க் தரேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இவ்வளவு நாள் நான் எதுல வீடியோ எடுத்துட்டு இருந்தேன்னு. அமேசான் இந்த பேசிக் ட்ரைபாட்ல தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இப்போதான் நான் இந்த பெரிய ட்ரைபாடே வாங்கியிருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.